மூக்கு கட்டையெல்லாம் வச்சிருக்காங்க. இவ்வளவு வெயிட்டா இருக்கு. ನೀವ್ ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀರಾ? புரியல. ನೀವು ಎಲ್ಲಿಂದ ಬರ್ತಾ ಇದ್ದೀನ ಅಂತ ಕೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ. ஓ, எங்க இருந்து வரேன்னு கேக்குறீங்களா? சென்னையில இருந்து வரேங்க. ಇಲ್ಲಿ ಬಂದು ನಡೆಯುತ್ತೆ, ಕಾರೆಲ್ಲ ಬಿಡುವುದಿಲ್ಲ, ಹಂಗೆ ತಿರುಗಿವೋ. புரிஞ்சு தொலைய மாட்டேது சார். என் ஒய்ஃபுக்கு எக்ஸாம் நடக்குது, நான் பெங்களூர் போகணும். தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் அலோவ் பண்ணுங்களேன் ப்ளீஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்களேன். ಏಯ್, ಇವನ್ ತುಂಬಾ ಮಾತಾಡ್ತಾ ಇದ್ದಾನೆ, ಗಾಡಿನ ಹೊಡೆದಾಕಲೇ. ப்ளீஸ், நான் பார்த்து அதான் பண்ணுங்கண்ணா. பிரதர், என் பொண்டாட்டி வண்டியில தூங்கிட்டு இருக்கா, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க வழி விட்டீங்கன்னா நான் போயிடுவேன். ஐயோ, இவனுங்களுக்கு வேற தமிழும் புரியாது. ஒய்ஃப் ஒய்ஃப் தூங்குறா. சத்தம் போடக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணீங்க. ஏய், வண்டி அடிச்சு உடங்கடா. நல்ல தூக்கம். எங்க இவரை காணோம்? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எந்திரிச்சியா? அது ஒண்ணு இல்ல, வழிவிட சொன்ன மாட்டேன்னு சொல்லி வண்டி அடிக்க வந்தானுங்க. வண்டி அடிச்சா ஓன் தூக்கம் கலைஞ்சிருன்னு சொல்லி வண்டியை உடைக்க வந்த இவங்க கை காலை உடைச்சிட்டேன். அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க? அக்கா, மகாராணி வந்து மன்னிச்சு விட்டாதான் இங்க இருந்து எல்லாரையும் விடுவேன்னு சொல்லி முட்டி போட வச்சிருக்காருக்கா. எங்களை மன்னிச்சிருங்கக்கா. முதல்ல இவங்களை அனுப்புறீங்களா? ஓஹோ, சரி சரி, கிளம்பு, எல்லாம் கிளம்பு. ஓடு ஓடு ஓடு. வரண்டா தம்பிகளா. வீட்டுல எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க. அப்படி பாக்குற இல்ல, இவ்வளோ பெரிய சண்டை நடந்திருக்கு, இது எதுவுமே தெரியாம எப்படி நான் தூங்கிட்டு இருந்தேன்? உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு தான் இந்த சண்டையை. புரியல. அது ஒய்ஃப் ஒய்ஃப் தூங்குற சத்தம் போட உன் பொண்டாட்டி என்ன மகாராணியா? ஊரே பத்திக்கிட்டு எரியுது, அவளுக்கு தூக்க வேண்டி கிடக்கு. உன் வண்டி உடையக்கூடாதுன்னு அடிக்கிறியா, இல்ல உன் பொண்டாட்டி தூக்கம் கலையக்கூடாதுன்னு அடிக்கிறியா? என் பொண்டாட்டி தூக்கம் கலையக்கூடாதுன்னு தான் அடிக்கிறேன். வா.
ரத்தம் எங்க? இத கையில ரத்தம். அந்த டேஷ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் இருக்கான்னு பாரு. நீங்க கட்டியிருந்த வாட்ச் காணோம். வாட்ச் சண்டேல கீழே விழுந்து உடஞ்சிருச்சு. வாட்சை உடச்சிட்டு அவ்வளோ தெனவட்டும் உனக்கு. சார் சார் ஃபோன் பண்ணியிருந்தார்ல, சாரோட ஃப்ரெண்டு இவர் தான். ஹலோ, வெல்கம் சார். சார் பந்த்ங்கிறதுனால ரூம் புக் பண்ண யாருமே வெக்கேட் பண்ணல சார். ரூம்ஸ் எல்லாமே ஆக்குபைடா இருக்கு சார். சிவா சார் சொன்னதுனால ஒரே ஒரு ரூம் உங்களுக்காக அலாட் பண்ணிருக்கேன். ஒரு ரூம் போதும் போதும். ஒரு ரூம் போதுமா? ஓஹோ, பரவாயில்லையே. அவளே ஒரே ரூம்ல இருக்கலாம்னு சொல்றானா, அப்ப என் மேல நம்பிக்கை வந்துருச்சுன்னு அர்த்தம். ஓகே, என்னங்க சார்? சார் ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல செகண்ட் ரூம். ஓகே, தேங்க்ஸ். ஓகே சார். ரூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமால. உங்க ஃப்ரெண்ட் கிட்ட தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடுங்க. சொல்றேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். இவ்ளோ சிரமத்துக்கு நடுவுலயும் என்ன எக்ஸாம்காக இவ்ளோ தூரம் கூட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சரி, நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன். அம்மாக்கு ஃபோன் பண்ணுவோம். வீடியோ கால். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? டேய், நீ சொன்னா தானடா தெரியும். சொன்ன அந்த தேங்க்ஸ்ல அவ்வளோ ஃபீல், அவ்வளோ எமோஷன்மா. இந்த ஆழ் மனசுல இருந்து சொல்றதுன்னு சொல்லுவாங்கல்ல, நாபிக் கமலத்துல இருந்து, அந்த மாதிரி சொன்னா. பயங்கரமான ஆளுடா நீ. உன்னை கூட வர வேண்டான்னு சொல்லிட்டு போனவள இவ்வளவு தூரம் ஃபீல் பண்ண வச்சிருக்கியே. சரிடா, அவளை பத்திரமா பாத்துக்கோ. அவளுக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணு. இந்த மாதிரி சமயத்துல நீ பண்ற உதவிதான் உன் மேல அவளுக்கு அன்பு வரத்துக்கு காரணமா இருக்கும். சரிம்மா. சரிடா, நான் வச்சுட்டுமா? சரி, பாய். பாய்டா. வந்தாச்சா? நாளைக்கு எக்ஸாம், கொஞ்சம் நான் ரிவைஸ் பண்ணணும். தாராளமா பண்ண. நீ இத்தனை நாள் படிச்சதை விட இன்னைக்கு ரிவைஸ் பண்ற பத்தியா
அதான் ரொம்ப முக்கியம். ஓ, அதனால நீங்க கொஞ்சம் வெளியில போய் கார்ல கார்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன் அப்பவே. அது இல்ல, நீங்க வெளிய போய் கார்ல படுத்துக்கிட்டீங்கன்னா நான் கார்ல ஒரு ரூம் தானே இருக்கு. மறுபடியும் முதல்ல இருந்தா வீட்டுல ஒரே ரூம்ல தானே படுக்கிறோம். ஆ, அதே மாதிரி எங்கேயும் ஆளுக்கு ஒரு பக்கமா படுத்துக்கலாமே. நீங்க இங்க இருந்தீங்கன்னா தொன்னு பேசிட்டே இருப்பீங்களா? என்னால கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. இல்லைன்னா மட்டும் பண்ணிடுவேன். நீங்க தானே சொன்னீங்க தின நாள் படிச்சதை விட இன்னைக்கு ரிவைஸ் பண்றது தான் முக்கியம். சோ கொஞ்சம் ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட். மீ கோயிங் அவுட், யூ ரீட். ஓ, தேங்க் யூ. அப்புறம் இந்த ஷூஸ கொஞ்சம் நீட்டா. இங்க வைக்கலாமா? நீங்க படிங்க. காதல் என் காதல் அது கண்ணீரில போச்சு, அது போச்சு அட தண்ணீரில. காயம் புது காயம் என் உள்ளுக்குள்ள பாலான நெஞ்சு இப்போ வெந்நீரில. அடிடாவல உதடாவல வெற்றாவல தேவையே இல்லை, எதுவும் புரியல, உலகம் தெரியல, சரியா வரல, ஒண்ணுமே இல்ல. ஹலோ ஹலோ, உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரவா? எனக்கு எதுவுமே வேண்டாங்க. நீங்க சாப்பிட்டு தூங்குங்க. என்ன கவனிச்சுக்கிறேங்கிற பேர்ல தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க. ஓகேங்க, ஓகே. அவ்வளோ அவசரம். சார், உள்ள போய் படுக்கலையா? அது வந்து சார், அவங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்கு, அதுக்கு படிக்கணும். அதனால நான் தான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு அப்படியே வெளில காத்தட்டுமா படுக்கலான்னு வந்துட்டேன். இந்நேரம் அவங்க தூங்கி இருப்பாங்களே சார், நீங்களும் உள்ள போய் படுங்க. பரவாயில்ல சார், நான் இங்கே அப்படியே ஜீப் மேலே படுத்துக்கிறேன். சார், இன்னைக்கு கலவரம் சார், பயங்கர பிரச்சனை நடக்குது சார். நீங்க வெளியில படுக்கிறது யாராவது பார்த்தா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் சார். உள்ள அதை விட பெரிய கலவரம் நடந்துட்டு இருக்கு. என்ன சார்? அது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது சார், விட்டுருங்க. ஆக்சுவலா இந்நேரம் அவங்க ரூமை லாக் பண்ணிட்டு படுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன சார், என்கிட்ட எல்லா ரூமோட அக்சஸ் கீயும் இருக்கு, அதை வச்சு நான் ஓபன் பண்றேன் சார். விடமாட்டான் போல இருக்கு. அப்போ திறந்தே ஆகணுங்கிறீங்க. என்ன கொசு கடியில படுத்திருக்கீங்க, இனிமே என்னை யாரும் காப்பாற்ற முடியாது. அட வாங்க சார். வந்து தொலைல வாங்க வாங்க. போங்க சார். நான் படுத்துக்கிறேன்.
அடிச்சேன்? உங்களை கார்ல தானே படுக்க சொன்னேன். நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கார்ல படுக்கூடாதுன்னு சொன்னாங்க, அதான் இங்க படுத்தேன். அதுக்காக இப்படி திருட மாதிரியா வந்து படுப்பீங்க? நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? என்ன மேரி, நெஞ்சு மேல ஏறி மிச்சிருக்க? வலிக்குதா இல்லையான்னு ஒரு வார்த்தையாவது கேக்குறியா? அதை விட்டு பயந்துட்டேன்னு திட்டுற. மலை மாடு மாதிரி தானே இருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஆயிடுப்போது? மலை மாடா? என்ன மானவரையா திட்டுறா? என்ன யோசிக்கிறீங்க? நான் படிக்கணும். நீங்க போய் டீ ஏதாவது வாங்கிட்டு வாங்க. போங்க. நெஞ்சில் ஏறி மிஸ்டர் டீ வேற அவளுக்கு. என்ன கணக்கறா? எப்படி ராத்திரி இங்க வந்து படுத்தாரு? பயங்கரமான ஆளா இருப்பாரு போலயே. இவர்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். தேங்க்ஸ். போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துடுறேன். டைம் ஆயிடுச்சு காவியா. நீ போய் ரெடி ஆகு, நான் வெளில வெயிட் பண்றேன். ஓகே சரி. காவியா, போலாமா? எக்ஸாமுக்கு தேவையான எல்லாமே எடுத்தாச்சா? எல்லாமே எடுத்துக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இந்த கோயில் பிரசாதம் எடுத்துக்கோ. நான் ஒன்றும் இதை இம்ப்ரெஸ் பண்ணணும்லாம் பண்ணல. நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைப்போம்ல, அந்த மாதிரி தான் அது. எடுத்துக்கோ. தேங்க்ஸ். போலாமா? காவியா, காவியா, இது உன்னோட ரொம்ப நாள் கனவு. ஸோ பயப்படாம, பதட்டப்படாம, கான்ஃபிடென்ட்டா போய் எக்ஸாம் எழுது. 1 minute. பென். தேங்க்ஸ். I wish your dream would come true. I certainly believe that you'll achieve everything.